आनन्दरूपे निजबोधरूपे ब्रह्मस्वरूपे श्रुतिमूर्तिरूपे शशाङ्गरूपे रमणीयरूपे ஸ்ரீரங்கரூபே ரமதாம் மனோமே அப்படின்னு அந்த நாராயணனை நம்ம வணங்குறோம். இப்போ நம்ம நாராயணத்தில் 75வது தசகத்தில் இருக்கோம். கம்சவதம் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்க தசகத்தில் இருக்கோம். அதை நம்ம பார்க்கலாம். प्रातः सन्द्रस्तभोजशिथिपतिवचसा प्रस्तुते मल्लधूर्ये सङ्के राज्ञां च मञ्चान् अपि ययुषि कथेनन्तगोपेऽपि हर्म्यं कंसे सौधातिरूटे त्वमपि सह बलः सानुकच्चारुवेषो रङ्गद्वारं कतो भूः कुपितकुवलयापीठनाकावलीठम्. அப்போ பிராத காலம்னா கால வேலை. அப்போ மறுநாள் காலையில் பயத்தால் பிடிக்கப்பட்டிருந்த கம்ச மன்னனுடைய கட்டளையால் மல்லர்களை போட்டிக்கு பேரிக முழக்கத்தால் அரைக்கிறாங்க. மல்ல தூரியே சங்கே ராஜ்யம், ராஜ்யம் முழுக்க சங்கம் முழங்கி இந்த மாதிரி அழைக்கிறாங்க. அப்போ கூடியிருந்த அரசர்கள் அவாவாளுடைய ஆசனங்களில் அமர்ந்துக்கிறாங்க. நந்தகோபுரம் பார்வையாளர்களுடைய வசதியான இடத்துல அமர்ந்துக்கிறார். அப்போ கம்சன் அரண்மனை மேல் மாடியில் உட்கார்ந்துருந்தார். அப்போ சுவாமி என்ன பண்ணுறார், அழகான வேஷத்தை பலராமரோடையும் மற்ற நண்பர்களோடையும் மல்லரங்கத்தின் வாயில் போய் அடைகிறார். இதில் கம்சனுக்கு இந்த மல்லனை வச்சுண்டு சுவாமியை கொண்டுடணுன்றது திட்டம். அப்போது குவலயா பீட்டம் அப்படின்ற யானையை கோபமூட்டி வழியை மறைச்சி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இந்த குவலயா பீட்டம் குபித்த குவலயா பீட்ட நாகாவலீட்டம்னு முடியறது ஸ்லோகம் பாருங்கள். அப்போ அந்த குவலயா பீட்ட யானையை வச்சு சுவாமியை வதனம் பண்ணணும்னுட்டு அவனுக்கு ஆசை கம்சனுக்கு. அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். कापिष्टा भेहि मार्गात्रितमिति वचसा निष्ठूरघृतबुद्धेः अम्बष्टस्य प्रणोदातिक जवजुषा हस्तिना गृह्यमाणः केलीमुक्तोत गोपी कुचकलसशिर स्पर्तिनं कुम्भमस्य व्याहत्यालीयं यथास्त्वं चरणपुवि पुनर्निर्गतो वल्गुहासि. அப்போ பாபிஷ்டே பீஹி மார்ஹாத், அடே பாவி வழியை விட்டு சீக்கிரம் விலகி போன்னு சுவாமியால் கடுமையாக ஏவப்பட்ட கோபிஷ்டனான மாவுத்தனுடைய தூண்டுதலால் யானை சுவாமியை பிடிக்கிறது. அப்போ சுவாமி விளையாட்டாக அதுலேருந்து விடுவிச்சுக்கிறார். அதில் அவர் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்கல. அவர் விளையாட்டாகவே விடுவிச்சுக்கிறார் தன்னை. அந்த யானையின் மஸ்தகம் கோபிகளுடைய நகைகளோடு போட்டி போடுறது போல் பருத்திருந்தது. அதை ஓங்கி அடிச்சுட்டு அந்த யானையின் கால்களின் கீழே சுவாமியை ஒளிஞ்சிக்கிறார். ஒளிஞ்சுட்டு பிறகு கேலி சிரிப்போடு வெளியே வர்றார். அதாவது அவரை பயத்தோடு போட்டியிடணும்னு நினச்ச கம்சனுக்கு அவர் விளையாட்டாக போட்டிக்கிட்டுருக்கார். அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். हस्तप्राभ्योऽप्यगम्यो झटिति मुनिजनस्येव तावन् गजेन्द्रं क्रीटन् आपत्य भूमौ पुनरपि पततस्तस्य दन्तं सजीवं मूल्य तन्मूलकम् अहितमहामौक्तिकाण्यात्ममित्रे प्रातस्त्वं हारमेपिर्ललितविरसितं राधिकायैति सेति. அப்போ கைக்கு எட்டனா போல் இருந்தால் கூட அடைய முடியாத வராக முனி ஜனங்களோட விளையாடுறது போல் யானைக்கு எதிரில் விளையாட்டு காட்டிண்டு அதன் கால்களின் கீழே பூந்துண்டு தரையில் புகுந்துண்டு பிறகு நோக்கி பாயிற அந்த யானையின் உயிரை விடுறதுக்கு முன்னே அதனுடைய தந்தத்தை வேரோடு பிடுங்குறார் சுவாமி. அப்படி பிடுங்கினோன்னு சிறப்பான பெரிய முத்துக்களை எடுத்து உம்முடைய நண்பர்கிட்ட கொடுத்து இவற்றால் அழகான மாலையை செஞ்சு ராதிகைக்கு கொடுங்கிறார். அதன் அடியில், அதாவது அதுக்கு மாலையாக போட்டிருந்த முத்துக்களை அதோட தந்தத்தை பறிக்கும் பொழுது அதை எடுத்துட்டு தன்னுடைய நண்பர்கள்கிட்ட சுவாமி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகம். கிருஷ்ணாணாம் தந்தம் அம்சே யுதமதஹலினா ரங்கமங்கா விசந்தம் त्वां मङ्गल्याङ्गभङ्गीरपसहृतमनो लोचना वीक्ष्य लोकाः हंहो धन्यो नुनन्थो नहि नहि पशुपालङ्काननो यशोथ नो नो धन्यक्षणा स्मंस् त्रिजगति वयमे एवेति
சர்வே சும்சுஹூ. அப்போ மனசுக்கு இனிய கண்ணா அப்படின்னு அழைக்கிறார் சுவாமியை. அப்போ பிறகு தோளில் அந்த தந்தத்தை சாத்திட்டு பலராமரோட மல்லரங்களை புகுன்றார் சுவாமி. அப்போது அங்கிருந்த மக்கள் கண்டு கழித்து மங்களகரமான அவயவங்களினுடைய அழகால் கண்களும் மனசும் அவளுக்கு கவர்றது. ஹிருதமனோ லோச்சனா வீக்ஷிய லோக்காக, அவளுக்கெல்லாம் அப்படி ரொம்ப சந்தோஷமாக ஆனோன்னு, அஹோ ஆச்சரியம், நந்தகோபர் பாக்யசாலி இல்லை, கோபியர் தான் பாக்கியம் பண்ணவா இல்லை, யசோதை தான் அதிர்ஷ்டசாலி இல்லை, இந்த பார்க்குற கண்கள் படைச்ச நாம தான் உலகங்கள்லேயும் அதிர்ஷ்டசாலி பாக்யசாலின்னுட்டு கண்ணனை ரொம்ப தன்யேக்ஷனா நம்ம தான் தன்யம் பண்ணியிருக்கோம் அப்படின்னுட்டு கண்ணனை புகழ்ந்துக்கிறாங்க எல்லாரும். இதோட 4 ஸ்லோகங்கள் 75வது தசகத்தில் பூர்த்தியாகுது. ஓம் ஹரே கிருஷ்ணா.